ஆனா உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். யாரு? இயேசுவா இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டார், ஒருபோதும் உங்களை தள்ள மாட்டார். சொந்தம் வெறுக்கும், உறவுகள் வெறுக்கும், நாம ஆண்டவர் அறிஞ்ச எல்லாருமே நம்ம வெறுப்பாங்க. ஆனா எங்களை வெறுக்காதவர் இருக்கிறார், அவர் தான் இயேசுவா. ஆமென். வாசிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 21 அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு காலம் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்ல என்னமா மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. நம்ம வேணான்னு தள்ளுவாங்க, உதறி தள்ளுவாங்க. ஆனா வேணாம்னு சொன்ன உங்களை தான் கடைசியில் எல்லாரும் தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பார்த்துருக்கிறீங்க? இன்றைக்கு நாம தேவனை அறிந்ததுக்கு பின்பதாக எங்களை தள்ளின உறவுகள் இன்றைக்கு நம்மை தேடுகிறார்கள் இல்லையா? எத்தனை பேர் கைவிட்டு காட்டுவோம்? ஆமென். ஒரு சின்ன காரியம் ஒன்று சொல்லுகிறேன். நான் ஆண்டவரை அறிஞ்சதுக்கு பின்பதாக, ஆண்டவரை ஆண்டவர் அறிஞ்சதுக்கு பின்பதாக அநேகர் எங்களை வெறுத்தாங்க. நான் ஊருக்கு போகிற பொழுது எல்லாரும் என்ன கேள்வி பண்ணினாங்க, கிண்டல் பண்ணினாங்க. நேற்று வரைக்கும் கோயிலில் தெரிஞ்சவன் இன்னைக்கு அல்லேலூயா தெரியுறான் நேரம் சொன்னாங்க. அல்லேலூயா கூட்டம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பின்னால தெரியுறான்னு சொன்னாங்க. என்னை அவமானப்படுத்தினாங்க. ஆனா ஒன்றுக்குமே நாங்கள் என்ன செய்யல, கலங்க இல்லை. விலகுதா? நாம தள்ளினாங்க, உதறினாங்க, நம்ம பார்த்து கிண்டலா சிரிச்சாங்க. ஒரு பொதுவான ஒரு இடத்துல நான் செல்லுகிற பொழுது சுத்தி வச்சு என்ன கேட்டாங்க எல்லாரும். ஆனா அந்த இடத்துல நான் சோர்ந்து போகாம தேவனுடைய நற்செய்தி அறிவிச்சேன். இன்றைக்கு அநேகர் அந்த இடத்துல தொடப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வேண்டாமன் அதே வாய்கள் எங்களிடத்தில் பிரச்சனை கொண்டு வந்து ஜெபிப்பீங்களான்னு அநேகர் கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இந்த பூமியில ஆண்டவரையே தள்ளினாங்க, ஏசப்பாவை தள்ளினாங்கப்பா. இன்னைக்கு நாங்க வேதனைப்படுறோம். மனுஷர்களை தள்ளி விட்டாங்க, வேதனைப்படுத்துறாங்க. நாங்க ஆண்டவர் அறிஞ்சதுக்கு பின்பதாக எங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிந்தது என்று சொல்லி நாங்க தேவ சமூகத்துக்கு இருக்கோம். ஆனா பின்னாலே ஒரு கூட்டம் எங்களை தள்ளுது, உறவுகள் தள்ளுது, சொந்தங்கள் தள்ளுறாங்க.